கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்களுடைய மனதை விட்டு நீங்காத ஒரு வாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கை செய்வதெல்லாம் இனி தடை இல்லாமல் நடக்கும் என்பது உறுதிங்க. யோபு எழுதின புத்தகம் 42 வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்தது. இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நமக்கு தெரிந்தது சொல்றார். ஒண்ணுமே தடைபடாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையா நடத்தினாங்க. யாத்ராம் 1:14 பாருங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அடிமைத்தனத்துல ரொம்ப கடினமாய் நடத்தினாங்க. அவங்க போட்ட கூக்குரல் 3:7 பாருங்க, தேவ சமூகத்திலிருந்து எட்டுனது. நினைத்தது நடந்தா. ஒரு மோசையை கொண்டு வந்து அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களோ அதுக்கு மேல எகிப்தியர் பட்ட பாடுகள், தலைப்பிள்ளை சங்காரத்தோடு பொன்னோடு பொருளோடு கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்க காரியம் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் தடை நீங்க. தேவன் உங்க தடையெல்லாம் மாற்றுகிறார். எல்லா தடையும் மாறுகிறது. தாவீது ஆலயத்தை கட்டணும் நினைத்தான். தேவன் தான் தடை கொடுத்தார். ஆனா சாலமோனை வைத்து கட்டி முடித்தார். நீங்க ஒரு காரியத்தை நினைச்சிட்டீங்க, அந்த காரியத்தை செய்வார். செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். செங்கடலே பழக்க வைத்தார். வெட்டாந்தரையில் நடந்தாங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட யோர்தானா இருந்தாலும் அவர் பிளக்க வைப்பார். நீங்க யோர்தானா இருந்தாலும் நடந்து செல்வீங்க, செங்கடலே கடந்து செல்வீங்க. எந்த தடையும் இல்லை. உங்களை இதுவரை தடைப்படுத்தினவங்க எல்லாம் தெரித்து ஓடுறாங்க. தேவன் உங்க பக்கத்துல இருப்பார், உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார். 1:20 யோசபாத் ஊழியம் செய்தாங்க. தெருவாய் தேவ வார்த்தையை பிரசங்கித்தான், பாடி துதித்தான். நானும் சொல்றேன், தடைன்னு ஒண்ணு வந்துட்டா பாடி துதியுங்க. உங்க வீட்டுல நீங்க பாடி துதியுங்க. தேவன் பாடி துதிக்க தேவன் ஒருவரோடு எதிராளி ஒருவரோடு கை கலந்தாங்க. தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அவங்க தெரித்து ஓடினாங்க. 3 நாளாய் கொள்ளையிட்டாங்க. அதே போல பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க தடைகள் எல்லாம் அகற்று இருக்கிறது. இனி தடை இல்லாத வாழ்வை நீங்க மகிழ்ச்சியாய் பெற்று பெரிய சீமானாய் வாழ தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்வார் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்களை வாழ்த்துறேன். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்க தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்வார். நல்ல பிதாவே, ஆமென்.